எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான டாபிக் எதை பற்றி இருக்க போது பார்த்திங்கன்னா, நம்ம CBR 250யோட மைலேஜ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம CBR வந்து 2011 மாடலு. கிட்டத்தட்ட நான் வண்டி எடுக்கும்போது மைலேஜ் செக் பண்ணேன். அதுக்கடுத்து நான் செக் பண்ணவே இல்லை. அடுத்து நான் இப்போ தான் செக் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ இதை பற்றி தான் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். CBRல பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரைவ் பண்ணியாச்சு. வண்டியில் டேங்க்கில் வந்து சுத்தமாக பெட்ரோலே கிடையாது, கொஞ்சம் கூட இல்லை. ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயிடுச்சு. வண்டியில் இப்போ சுத்தமாக பெட்ரோல் இல்லை. ஸோ நான் இப்போ கேனில் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இல்லை, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் பிடிச்சிருக்கேன். ஸோ 1 லிட்டர் பிடிக்கல. ஏன் 1 லிட்டர் பிடிக்கலான்னா ரொம்ப நேரம் சுத்தரமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் 50 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் வாங்கியிருக்கேன். கரெக்டாக 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இப்போ ஃபுல் பண்ணிடலாம். ஸோ 50 ரூபா பெட்ரோலை இப்போ நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணியாச்சு. கேனை எதுக்கு வச்சுக்கலாம். கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ட்ரிப்பை வந்து 0 பண்ணிடலாம். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. ட்ரிப்பை வந்து 0 பண்ணிடுறேன். மொத்த ஓட பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்த ஓட வந்து பார்த்தீங்கன்னா 51,921. அதாவது 0 பண்ணியாச்சு. வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. எதுக்கும் நான் மொபைல்லேயே உங்களுக்கு காட்டிடுறேன். உங்களுக்கு மொபைலில் தெரியுதான்னு தெரியல. மொத்த ஓட பார்த்தீங்கன்னா 51,921 ஓடி இருக்குது. அதே மாதிரி ட்ரிப்பும் 0 பண்ணியாச்சு. இங்கே ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், 0 பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க போகலாம். ஆக்சுவலாக நம்ம CBR பார்த்திங்கன்னா 2011 மாடலு. 2011 கிட்டத்தட்ட இந்த வண்டி நான் எடுத்து 1 இயர் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1 இயர் கிட்ட ஆக போகுது. இப்போ இந்த வண்டியில் வந்து நான் வண்டி எடுக்கும்போது ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா வண்டி நான் எடுக்கும்போதே மைலேஜ் டெஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ வந்து ஒரு ரீசனபிளான மைலேஜ் தான் தந்துச்சு. அப்போ வந்து ரொம்ப வண்டியில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ நான் எடுத்து கொஞ்சம் வேலைலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட வண்டி எடுக்கும்போது பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் மைலேஜ் செக் பண்ணுறேன். இடையில நான் எதுவும் மைலேஜ்லாம் செக் பண்ண கிடையாது. எவ்வளோ கிடைக்குதுன்னு நம்ம 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம CBRல பார்த்தீங்கன்னா எப்பவுமே
வண்டியை வந்து ஃபுல் ட்ரைவ் பண்ணிவிட்டு செக் பண்ணக்கூடாது மைலேஜ். அதாவது என்னோடய திருப்திக்காக தான் நான் அப்படி பண்ணுறேன். ஏன்னா வண்டியிலையும் பெட்ரோல் இல்லை. நீ எப்போயுமே வண்டி மைலேஜ் செக் பண்ணும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணி அதுலேருந்து தான் நான் மைலேஜ் செக் பண்ணுவாங்க. ஆனால் நான் எப்படின்னா ஃபுல் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, என் வண்டி ஏற்கனவே ரிசர்வ் கீழே தான் இருந்துச்சு பெட்ரோல். அதனால் ஃபுல் ட்ரைவ் பண்ணிடலாம், ஒரே தான் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபுல் ட்ரைவ் பண்ணி மைலேஜ் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஃபியூல் இன்ஜெக்டர் பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து செக் பண்ணணும்னா ஃபுல் ட்ரைவ் பண்ணவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்போவாதுனா பரவாயில்ல, ஆனால் ரெகுலராக நம்ம பண்ணக்கூடாது. அது மாதிரி வண்டி எப்போவுமே ரிசர்வ் கீழே வைக்கவே கூடாது. ஃபியூல் இன்ஜெக்டர் பைக்கில் வந்து வண்டி பெட்ரோல் வந்து ரிசர்வ் கீழே வைக்கவே கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபியூல் பம்புங்கிறது வேகமாக போயிடும். நம்ம ரிசர்வ் வச்சு ஓட்டும் போதோ இல்லை வண்டியை ஃபுல்லாக ட்ரை பண்ணி ஓட்டும் போது என்ன ஆகும்னா ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து ஃபியூல் பம்பு வந்து கொஞ்சம் வேகமாகவே போயிடும். ஸோ அதனால் எப்பயுமே அந்த மாதிரி பண்ணவே கூடாது. நான் வாங்கும்போது பண்ணது, அதுக்கப்புறம் நான் இப்போ தான் பண்ணுறேன். பண்ணும்போது கூட நான் ஃபுல் டேங்க், நான் வண்டி அங்கேருந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வண்டி வந்து நாமக்கல்லில் தான் எடுத்தேன். நாமக்கல்லேருந்து எடுக்கும் போதேவும் நான் ஃபுல் டேங்க் பண்ணிட்டு தான் நான் அப்போ தான் நான் மைலேஜ் செக் பண்ணேன். அப்படி தான் நான் மைலேஜ் செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஃபுல் டேங்க் பண்ணி அந்த மாதிரி தான் நான் மைலேஜ் செக் பண்ணேன். இப்போ தான் ஃபுல் ட்ரைவ் பண்ணிவிட்டு, ஏன்னா பெட்ரோலும் கம்மியாக இருந்துச்சு, சரி ஒரே தான் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரே தான் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நீங்கள் யாரும் அந்த மாதிரி பண்ண வேணாம். ஏன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் வண்டியில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபியூல் பம்பு கண்டிப்பாக காலி ஆயிரும். ஸோ கவனமாக அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ பெட்ரோல் பல்க் வந்தாச்சு. எதுக்கும் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கலாம். சப்போஸ் இடையில நின்றுச்சுன்னா அது வேறு தள்ளிக்கிட்டு இருக்கணும். ஸோ அதனால் ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி வச்சுக்கலாம். 50 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கியாச்சு. ஸோ எதுக்கும் ஒரு, ஏன்னா இப்போயே லைட்டாக அடைக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி வச்சாச்சு.
சப்போஸ் நின்றுச்சுன்னா ஊற்றிக்கிடலாம். ரொம்ப அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போக வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 ஓடி இருக்குது, 11 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 50 ரூபா பெட்ரோல் ஊற்றி 11 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ ஓடுதுன்னு பார்க்கலாம். அலாரம் வேறு அடிக்குது. வண்டி வந்து 14 கிலோமீட்டரில் கரெக்டாக ஆஃப் ஆகிருக்கு. வண்டியை கொஞ்ச நேரம் நிப்பாட்டலாம், திரும்ப ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரொம்ப ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதான், வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வண்டி புஷ் பண்ண வேணாம். அதாவது பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல் ட்ரை ஆயிடுச்சு. திரும்ப வேணால் ஸ்டார்ட் பண்ணி கட்டுறேன் உங்களுக்காக. சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. அவ்வளோதான். இப்போ எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14.3 ஓடி இருக்குது. இருங்க நான் மொபைல்லே காட்டுறேன். அதாவது மொத்த ஓட பார்த்தீங்கன்னா 51,935 51,935 ஓடி இருக்குது மொத்த ஓடம். ட்ரிப்பு 0 வைக்கணும்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 14.3. அதாவது பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு 14 கிலோமீட்டர்னால் பார்த்துக்குங்க நம்ம வண்டி எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 28-30 சம்திங் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 30 தருது, 30-31 தரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து போன டைம் நான் இதேமாதிரி தான் வண்டி எடுக்கும்போது செக் பண்ணி சொன்னேன் பார்த்தீங்களா. அப்பையும் பார்த்தீங்கன்னா எனக்கு 32 மைலேஜ் இருந்துச்சு. அது வந்து ஹைவேயில் ஃபுல்லாக செக் பண்ணோம். அது வந்து நான் வண்டியை வாங்கி அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வரும்போது ஃபுல் டேங்க் போட்டு செக் பண்ணது வந்து 32. அதே மைலேஜ் தான் இப்போயும் தருது. ஸோ எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம CBR 250 இது வந்து 150 கிடையாது, CBR 250. CBR 250R வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 லிட்டருக்கு 32 மைலேஜ் தரும். என் வண்டி வந்து 32 மைலேஜ் தருது. கரெக்டாக 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோன்னா 32 மைலேஜ் தருது. ஸோ இதான் நம்ம வண்டியோட ரிசல்ட்டு. ஸோ அதே மாதிரி உங்களோட நீங்கள் யாராவது CBR வச்சுருந்தீங்கன்னா 150யோ 250யோ CBR வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட மைலேஜ், உங்களோட பைக்கோட மைலேஜ் வந்து எவ்வளோ தருதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.